இனிமேல் கூட்டணி இப்படிதான் இருக்குமா? திமுக ஏறக்குறைய தனித்து விடப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? வந்துடலாம். திமுக இனிமேல் புதிய கூட்டணி தான் அமைக்கணும். பழைய கட்சிகள் கிடையாது. இல்ல அடிப்படையில் இந்த தனி சின்னம் என்பது சீட்டு த்ரெஷோல்டை வச்சு ஈஸி டிசைட் பண்றதுங்க. உங்களுக்கு தனி சின்னம் வேணும்னா இத்தனை சீட்ல நீங்க நிக்கணும், காம்பீட் பண்ணணுங்கிற ஒரு விதி இருக்கு. அப்ப மதிமுகவுக்கோ மற்றவங்களுக்கோ தனி சின்னம் கிடைக்க வழி இல்லை. ஐயுஎம்எலுக்கு ஏன் தனி சின்னம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே கேரளால அந்த சின்னம் வச்சிருக்கிறாங்க. கேரளாலையும் தமிழ்நாட்டிலேயும் அவங்க ஈஸி ரெகனைஸ்ட் பார்ட்டி. ஸோ அவங்க கிட்ட ஏற்கனவே 7 சின்னம் இருக்கு. அதனால அவங்க 2 சீட்ல நின்னாலும் அவங்களுக்கு தனி சின்னம் உண்டு. மதிமுக 4 சீட்ல நின்னாலும் அவங்களுக்கு தனி சின்னம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு சின்னம் தான் விழும். அவங்க அன்ரெகனைஸ்டு ரிஜிஸ்டர்டு பார்ட்டிங்கிறதா அவங்க ஸ்டேட்டஸ் இன்னைய தேதிக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு சின்னத்தில் நிற்கும் போது அது வெற்றிக்கு வழிவகுக்காதுங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். அதே மாதிரி அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம ஒன்று போடும்போது ஒரு ஆஃபரும் ஒரு அக்செப்டன்ஸும் வந்துருது. இத்தனை தொகுதி எங்க ஆஃபர், நான் திமுகனா நான் உங்களுக்கு ஆஃபர் தரேன் இத்தனை தொகுதி, நீங்க அக்செப்ட் பண்ணி தான் அதுக்கு வர்றீங்க. அப்போ ஆஃபர் கொடுக்குற கட்சி தான் உயர்ந்தது, வேற வழியே கிடையாது. எப்போ நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்களோ அப்போ ஆஃபர் கொடுக்குற கட்சி உயர்ந்தது, அக்செப்ட் பண்ற கட்சி அதுக்கு கீழே தான். ஒரு கன்சிடரேஷன் அதில் வரத்தான் செய்யும். அதனால நாங்க அப்பமே அக்ரிமெண்ட் போடணும், அப்பமே ஆட்சியில பங்குன்னு சொல்லணும் அப்படின்னா தாவேக்கால போய் சேர்ந்தாலும் தாவேக்கா எடுத்த ஸ்டாண்டு ப்ரீபோல்ல நீங்க அலையன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆட்சியில பங்கு. அதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு முதலமைச்சர். அப்ப விக்கிரவாண்டி கூட்டத்திலே தெளிவா சொல்லிட்டாரு, நமக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்குன்னு. அந்த ஸ்டாண்டு திமுகவும் எடுக்காது, அதிமுகவும் எடுக்காது. திமுக அதை வெளிப்படையாகவும் சொல்லியாச்சு. அதிமுக எப்போதுமே ஒத்துக்கிறதே இல்லை. என்னதான் அமித்ஷா சொன்னாலும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்லவே இல்லை, ஏற்றுக்கொள்ளல. இப்படியான நிலைமையில இப்ப இருக்கிற மாற்றங்கள்னா கண்டிப்பாக தாவேக்கா அமைச்சரவையில பங்கு பெற்றவங்க எல்லாம் இனி தாவேக்கா கூட்டணி தான். தாவேக்கா என்ன பண்ண போதுதான் தெரியல, எத்தனை சீட்டு கொடுத்துட போறாங்க, எப்படி இதே ஆஃபர் அக்செப்டன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க. இவங்க இன்னைக்கே 28 சீட்டுக்கு காங்கிரஸ் கட்சி திமுக பெரிய அளவுக்கு போராடினாங்க. நாளைக்கு 50 சீட்டு கேட்கலாம் தாவேக்கா கூட்டணியில. அப்ப அந்த கூட்டணி இருக்குமா புட்டுக்குமா, இதெல்லாம் எதிர்காலத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் திமுக ஒரு நாள் இன்னைக்கு காங்கிரஸ் சேர்த்துக்காது. குறைந்தபட்சம் 2029 தேர்தல் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா திமுக என்ன செய்ய முடியும்? சிபிஐ சிபிஎம் தாவேக்கா அமைச்சரவைக்கு வெளியில இருந்து கொடுக்குற ஆதரவை விலைக்கு கொண்டு திமுக கூட்டணிக்கு வரலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விடுத்தால் அவங்க புதிய கட்சி தான் சேர்க்கணும். புதிய கட்சினா அண்ணாமலை தவிர புதிய கட்சி அவங்க சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரே இப்பதான் இயக்கம்னு சொல்லி முதல் படியில் ஆரம்பிக்கிறாரு. திக மாதிரி இயக்க ஆரம்பிச்சு அப்புறம் திமுக மாதிரி கட்சி ஆரம்பிச்சு அது பெரிய கனவா தெரியுது. ஆக மொத்தத்துல இப்ப அவைலபிளா இருக்கிற ஒரு 60-70 கட்சிகளுக்குள்ள கொஞ்சம் கட்சி தாவேக்காவுக்கு போயிருச்சு. மீத இருக்கிற கட்சியை வச்சு அதிமுக திமுக சேரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? சரி, 89 ஜானகி அம்மா அமைச்சரவைக்கு மெஜாரிட்டி கிடையாது. நண்பர் இணைந்துள்ளாக்கு இதெல்லாம் நன்றாகவே தெரியும். 96 சீட்டு தான் கவர்னர் குரானா ஆட்சி அமைக்க அழைத்தார். காங்கிரஸ் கட்சி தான் அப்போ கொடுக்கறன்னு சொல்லி கொடுக்கல. கடைசியில் எம்ஜிஆர் லிகசிங்கிற வார்த்தையை ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார். கொடுக்கலன்னு ஆரம்பி யார்கிட்ட போய் ஆதரவு கேட்டாரு? கலைஞர் வீட்டுக்கு போய் தானே ஆதரவு கேட்டாரு. இதானே வரலாறு. அப்போ 79 2 கட்சி ஒன்னா சேரணும். அந்த பிரஸ் மீட் நான் அட்டன் பண்ணவன். ஆக எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வெற்றி ஒன்றை கொண்டே அடிப்படையாக கொண்டு இயங்கும் போது கூட்டணிகள் யாரு கூட வேணாலும் யார் வேணாலும் அமைக்கலாம். சரி, திமுக அதிமுக கூட்டணின்னு சொல்றீங்க, அது கூட்டணியா இல்ல ஒரே கட்சியா, இல்ல ஒருவேளை இது கூட்டணி சேர்ந்தா யாருக்கு அது டிஸ்அட்வான்டேஜ், யாருக்கு அது அட்வான்டேஜ்? இல்ல ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க பாசிபிள். ஓபன் கூட்டணி பாசிபிள் இல்ல. டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் வரலாம், இல்ல அதுக்கு முன்பே இடைத்தேர்தல் வருதுன்னு வைங்க. இடைத்தேர்தல் வரும்போது வரலாம். எம்ஜிஆர் அவர்களே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு 80 முடிவு செய்யும் போது ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் வருது. அதுவும் என்ன நன்றாகவே தெரியும். ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் நாங்க போட்டி போட போறது இல்ல. என்ன காரணம்னா யாரு எந்த கட்சி வேட்பாளர் மரணம் அடைந்தாரோ அந்த கட்சிக்கே தான் கொடுக்கணும். அந்த பிரஸ் மீட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் வேட்பாளர் அறிவிக்க போறாருன்னு எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்கோம். எம்ஜிஆர் புது விளக்கம் கொடுத்தாரு. எந்த கட்சி வேட்பாளர் இறந்து போயிட்டாரோ அந்த கட்சிக்கு தாங்க நம்ம விட்டு கொடுக்கணும்னு. திருப்பத்தூர் வேகமா குரல் வருது பாருங்க. அப்ப அப்படியான விசித்திர வியாக்கியானங்களை திமுகவும் கொடுக்கலாம். அதாவது எந்த கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்களோ அந்த கட்சிக்கு விட்டு கொடுத்துட வேண்டியதானே. அதை டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தாவேக்காவை தோற்கடிக்கணும். அதாவது
நம்ம நந்தகுமார் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். தாவேகா வெர்சஸ் அதர்ஸுங்கிற ஒரு போட்டியை நோக்கி இது போகுது. அது அப்படிதான் போகும். ஏன்னா ஆளுங்கட்சியை தானே மற்ற கட்சிகள் எதுக்க முடியும். அப்ப வெற்றி அடையணுங்கிறது நோக்கம்னு வரும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் ஆனா அடுத்த கட்டமான ரியல் அலையன்ஸ் நோக்கி இது டிராவல் ஆகுங்க. இல்ல திமுக பிஜேபி அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னா நினைக்கிறீங்க? ஏற்கனவே அப்படித்தான் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இல்ல வருங்க. அது 98 வரைக்கும் அதிமுக கூட்டணி பிஜேபி வாஜ்பாய்க்கு ஆதரவு வாபஸ் வாங்குறது ஜெயலலிதா முடிவு பண்ண உடனே வந்து முரசிமாறன் அவர்கள் மூலமாக வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓடுச்சு. வாஜ்பாய் அரசு கவிழ்வதற்கு முன்பே அவங்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கவுந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்க வந்து அப்படியே பிஜேபி பேண்ட் வேகன்ல அவங்க பயணிச்சாங்க. இதெல்லாம் வரலாறு தான். அப்ப 2029ல அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு வேலிட் ரீசன் தேவை. உதாரணமாக அது வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கு, மேகதாது அணை, சிவகுமார் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு உரிமையே கிடையாதுங்க. லோயர் ரைபேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு, கீழ்ப்பாசன விவசாயிகள் நமக்கு தான் முதல் உரிமை. ஆக்சுவலா இதுதான் உலகளாவிய நீரியல் கோட்பாடு. ஆனா அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் சிவகுமார், அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு உரிமையே கிடையாதுன்றாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி அதை ஏத்து பேச முடியாது. ஒருவேளை பிஜேபி அப்படி ஏத்து பேசுதுன்னு வைங்க, பிஜேபி ஏத்து பேசினா தமிழ்நாட்டு நலன்களுக்காக பிஜேபி குரல் கொடுக்கிறது, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா மாட்டாரா? சோ அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்றீங்க? கண்டிப்பாக.